இந்த லாவா V5ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட்லாம் நார்மலாக தான் ரைஸ் ஆகுது, ஆனால் குயிக்காக ஆஃப் ஆகிடுது. அதாவது CPU ரெஸ்பாண்ட் ஆக மாட்டுது. அதனால் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் கட் ஆகிடுது. CPU ரெஸ்பாண்ட் பண்ணால் தான் அந்த லோடு கரண்ட் வந்து அடுத்த லெவலுக்கு EMCக்கு போகும், அடுத்தடுத்த லெவலில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து நமக்கு அதோடைய ஸ்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஜஸ்ட்டு வந்து ட்ரிகர் மட்டும் பண்ண எவ்வளோ கரண்ட் வருதுன்னு பார்ப்போம். ட்ரிகர் மட்டும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கை எடுத்துரு, மறுபடியும் இன்னொரு வாட்டி பண்ணு. சடன் ரைஸ் இல்லை, கொஞ்சம் கையெடு, மறுபடியும் பண்ணு, ஸ்லோ பண்ணு. 74 மில்லி ஆம்பியர் அது போல் வந்துட்டு படிப்படியாக தான் ரைஸ் ஆகுது. பட் வந்து என்னென்னா ஸ்டார்ட் ஆக மாட்டுது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவர் ஐசியோட வோல்டேஜை முதல் செக் பண்ண போகிறோம். சரியா? காயிலோட வோல்டேஜை பார்க்க போகிறோம். காயில் வந்து L403 பிடிக்கிறேன். அதில் என்ன வோல்டேஜ் வருது பாரு. கரண்ட் ரைஸ் ஆகுது. இதில் டி சோர்ஸில் கரண்ட் ரைஸ் ஆகுது. எவ்வளோ வோல்டேஜ் வருது? 2.06 வருது. எடுத்துரு. அடுத்த காயில் செக் பண்ணு. அடுத்த காயில் என்ன வோல்டேஜ் வருது? 1.17 வருது. அடுத்த காயில் என்ன வருது? 1.18. அடுத்த காயில் 1.07. அடுத்த காயில். ஸோ இந்த காயிலில் தான் வோல்டேஜ் வரல. ஸோ இப்போ வந்து என்னென்னா வேறு எதுவும் ஷார்ட் சர்க்கியூட்லாம் இல்லை, கரண்ட் வந்து ஏறிட்டு இறங்கிடுது, படிப்படியாக ஏறி தான் இறங்குது. இதுக்கு வந்து நம்ம CPU ரெஸ்பாண்ட் பண்ணலனாலும் இது போல் ப்ராசஸ் ஆகும். நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு CPU EMCயை ரீவால்வ் பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா இந்த வோல்டேஜ் எல்லாமே CPUக்கு போகிற வோல்டேஜ் தான். புரியுதா? CPUக்கு போகிற வோல்டேஜ் தான். அதுதான் இதோட பண்ணக்கூடியது. ஓகேவா? ரைட்.